எதிர்காலத்தை குறித்த நிச்சயமே நமக்கு இல்லை. அவர் என் கையில தான் உன் எதிர்காலம் இருக்கு என்கிற உறுதியை அவர் கொடுத்தார். அந்த அன்பை நினைத்து இதுவரைக்கும் எந்த காரியமும் தடைபடலை. ஆண்டவர் நமக்கு முன்குறித்தவைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் திட்டமிட்ட எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்த கர்த்தர் இந்த இடத்துல ஆராதிக்க வருவதற்கு முன்பு வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கணுமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நான் பெற்றிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். எத்தனை பேரால் இப்படியெல்லாம் சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும்? தேங்க்யூ ஜீசஸ். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் உங்க உள்ளம் பாடட்டும். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது. ஷதலரமா லிகபரதனமா, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது சகலத்தையும் நன்மையாக, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா இயேசுவே கிருபை. கைகளை உயர்த்தி கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின, பலவீன நேரத்திலெல்லாம் கிருபையிது, கிருபையே மாறாத கிருபையே. உணர்ந்து சொல்லுங்க, நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கிருபையே. ஆராதியுங்கள். ஓ கிருபையே, கிருபையே. நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கிருபையிது, கிருபையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையே. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன் பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே நினையில்லாத அன்பு, என் இயேசுவே. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னையும் என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவே நினையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அன்பிற்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிறைந்து சந்தோஷமா, பாவியாகி என்மேல், துரோகியாகி என்மேல், ஆண்டவரே இருளில் இருந்த என்மேல், அந்தகாரத்தின் பிடியில் இருந்த என்மேல், சாப கட்டுகளில் இருந்த என்மேல்,
உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த என்மேல், உம்மை விட்டு தூரமாயிருந்த என்மேல் இந்த அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே, இந்த அன்பை நீர் ஊற்றினீரே, என்னை தேடி வந்தீரே, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, என்னை பலப்படுத்தினீரே, என்னை நீதிமானாக்கினீரே, என் தலையை உயர்த்தினீரே, எனக்கு சமாதானத்தை தந்தீரே, உண்மையான சந்தோஷத்தை தந்தீரே, நெருக்கங்களில் இருந்து என்னை விடுதலையாக்கினீரே, துன்பங்களை இன்பமாய் மாற்றினீரே, வியாதியிலே சுகம் கொடுத்தீரே, குறைவுகளை நிறைவாக்கினீரே, ஏழ்மையை மாற்றினீரே, வறுமையை அகற்றினீரே, பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விசாலத்தை கொடுத்தீரே, பிள்ளைகளை தந்தீரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, குடும்ப வீட்டை கட்டி எழுப்பினீரே, கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீரே, இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் சின்னங்களாய் எங்களை வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆபிரகாமை கவனிச்சு பாருங்க, அன்னால கவனிச்சு பாருங்க, தீர்க்கதரிசியின் மனைவிய கவனிச்சு பாருங்க, எலிசாவின் நாட்களில் வாழ்ந்த அந்த தாய. இவங்களாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து போனவர்கள். ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் அவருடைய விசுவாசத்திற்காக அல்லேலூயா நிறைய சோதனைகளை கடந்து ஆண்டவரோடு நடந்தாலும் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வெகு நேரம் ஒரு சகோதரி ஒரு நாள் அழ வேண்டியது இருந்தது. ஒரு பெரிய பொருத்தனையை செய்து ஜெபித்து தேவ சமூகத்தை விட்டு கடந்து போக வேண்டியது இருந்தது. பிள்ளைகள் அடிமைகளாக போகிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாத ஒரு தவிப்பு அந்த தாயாருக்கு இருந்தது. கடன் சுமை. இவங்க யாருமே பாவிகள் கிடையாது. நல்லா கவனிங்க, இவங்க யாருமே யார் கிடையாது, பாவிகள் கிடையாது. இவங்க எல்லாருமே தேவனுடைய பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. ஆபிரகாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அன்னால் அந்த நிந்தனையை கொஞ்ச நாள் சகிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த கணவனை இழந்த விதவை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே, அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அவர்களுடைய மனம் பரிதபித்து கொண்டிருந்தது. இந்த நிலைமை எப்படி சமாளிப்பது, இந்த சூழ்நிலை எப்படி கடந்து போவது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரை விட்டு அவங்க தூரம் போகல பாருங்க. ஆண்டவரை அவங்க மறக்கல, ஆண்டவரை குறித்து அவங்க முறுமுறுக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியில நடப்பதற்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப இன்னைக்கு இந்த ஆராதனையில சில காரியத்திற்காக நீங்க ரொம்ப காலமா காத்திருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். சில அவமான நிந்தனை, ஒரு சில குறைவுகளின் நிமித்தம் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு வேதனை. தேவ சமூகத்திலையும் கண்ணீர் தான், குடும்பத்திலையும் கண்ணீர் தான், வாழ்க்கையே கண்ணீர் என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படி ஒரு இக்கட்டு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அவர் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இப்போ நான் மட்டும் தனியாக தவிக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகளுக்காக நான் போராட வேண்டியது இருக்குது. நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரோடு நாளைய தினத்தை குறித்த ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு இருக்கிற தொடர்பை விட்டுறாதீங்க. அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பதற்கு உங்கள் செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். அவர் நியமித்த பாதையில் நடப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். வேதாகம காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், அற்புதங்கள் செய்கிறார். இருளில் இருந்து ஒளியை படைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை அவரால் கொடுக்க முடியும். ஒரு சுமூகமான சூழ்நிலையை அவரால் கொடுக்க முடியும்.
காற்றும் மேகமும் இன்றி மழையை கொடுத்தவர், எந்த அறிகுறி எந்த அடையாளமும் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். செங்கடலையே பிளந்து வழியை உண்டாக்கி கொடுத்த தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதை விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க அந்த வார்த்தை, எனக்காக. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர், இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். முழு நம்பிக்கையோட சொல்லுங்க, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஓ, எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், புரண்டு வரும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமானவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசமா என்னைக்கோ அல்ல, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பி பாடுனீங்க? இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் இருதயத்தில் கை வச்சு என்னென்ன காரியங்கள் அவர் உங்களுக்கு செய்யணும் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, அது சிறிதானதோ பெரிதானதோ அரிதானதோ ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. இதெல்லாம் எனக்காக நீங்கள் செய்யுங்கப்பா, எனக்காக நீங்கள் செய்யுங்கப்பா. யாவையும் செய்து முடிக்கிறவர், என் குடும்பத்தில், என் வேலையில், என் தொழிலில், என் பிஸ்னஸில், என் பிள்ளைங்களுக்கு படிப்பில், திருமண காரியத்தில், என் உடம்புல, என் பொருளாதாரத்தில், என் கணவர் வாழ்க்கையில், என் மனைவிக்கு
என் பேர பிள்ளைங்களுக்கு, என் மருமகனுக்கு, என் மருமகளுக்கு எந்த காரியம் வந்தாலும் நீங்கள் செய்ய வல்லவரப்பா. செங்கடலையே பிளந்து பாதையை கொடுத்து கடக்க செய்தவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் எல்லாம் செய்ய வல்லவர். அதை நம்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.